சே 2 நாள் லீவ் விட்றாங்க, நேரமே போக மாட்டுக்கு. நேரம் போகிறதுக்கு என்ன தான் பண்ண? ஆமாடா மாப்பிள்ள, வீட்டில் எவ்வளோ நேரம் தான் செல்லணும் நிற்கிருக்க, ரொம்ப பொறி அடிக்குதுடா. ஏதாச்சும் புதுசாக பண்ணணும்டா. உனக்கு புழுக்க தான் இல்லணும். என்ன மாப்பிள்ள நீயே இப்படி சொல்லிட்டேன். சரி சரி விடு, நம்ம ஏதாச்சும் புதுசாக ஒன்று பண்ணிக்கலாம். அப்படின்னா மாப்பிள்ள நம்ம ரீல்ஸ் பண்ணலாமாடா? ரீல்ஸ்லாம் பண்ண வேணாம், நம்ம வேணால் யூடியூப்பில் வேணால் வீடியோ வேணால் போடலாம். அப்படின்னா மாப்பிள்ள புதுசாக கண்டென்ட் யோசிக்கணும்டா. நம்மள்ட்ட தான் ஒரு காண்டாமிருகம் இருக்குல்ல. உனக்காவது ஆள் இருக்கு, எனக்கு இன்னும் ஆளே மாதிரி செஞ்சாதான் ஆளு. கணேசன் மாதிரி கோயிலுக்கு போட்டாங்க. எதிர்பார்த்துக்கிறேன். ஏன்டா இவ்வளோ லேட்டு? இவ்வளோ நேரமா? உங்களை தேடி தானே நாங்கள் வந்துட்டு இருந்தோம். உங்களுக்கு என்னடா அதுக்குள்ளேயே அவசரம்? மாப்பிள்ள காண்டாமிருகம் சீரியல் எடுக்கணும்டா. காண்டாமிருகத்துக்கு எங்கடா போவேன்? இந்த இருக்குல்ல காண்டாமிருகம். யாரை பார்த்து காண்டாமிருவாங்கிற? அப்பனா நீ என்ன காதல் மன்னனா? சரி சரி விடு, இப்போ என்ன பண்ணலாம்? வாடா உட்காருண்டா. ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம். மாப்பிள்ளை யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னா கதை வேணும், படம் எடுக்கணும்லடா. அப்போ எனக்கு ஜாலி தான். என் மூஞ்செல்லாம் யூடியூப்பில் வரும். உன் மூஞ்சி யூடியூப்பில் வந்தால் நான் டிஸ்கவரி சேனலே பார்க்க மாட்டேன். மாப்பிள்ள ஒரு வீடியோ எடுத்தாலும் ஃபேமிலி ஆகணும்டா. மாப்பிள்ளை அது ஃபேமிலி இல்லை மாப்பிள்ளை, ஃபேமஸ் மாப்பிள்ளை. நம்ம ஊர் காட்டு பங்களாவை பற்றி தெரியும்ல? ஆமாம் மாப்பிள்ளை, எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு மாப்பிள்ளை, அங்கே பேயெல்லாம் இருக்கணும். அப்போ பேய வீடியோ எடுக்கிறோம், ஃபேமஸ் ஆகுறோம். சரி டே, எனக்கு பேய்னா பயன்டா, நான் வரலடா. இந்த காலத்தில் பேய்க்கு கை காலெல்லாம் கிடையவே கிடையாது. நான் எத்தனை படத்தில் பார்த்துருக்கேன் தெரியுமா? அதெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. உனக்கு கை கால் மட்டும் இல்லை, அவனுக்கு எல்லாத்தையும் கட்டுறவா. மாப்பிள்ள எனக்கு கொஞ்சம் பேயினா கொஞ்சம் பயன்டா. இவ்வளோ பையன் இருக்க, நீ ஏக்கு அவனுக்காக தான் சொல்லிட்டு இருக்க? சரிடா, எனக்கு பெயினா ரொம்ப பயன்தான். ஆனால் நம்ம இன்னைக்கு வீடியோ எடுப்போம்டா. நம்ம அப்படின்னா தான் ஃபேமஸ் ஆக முடியும். என்கிட்ட செல்லு இருக்கு மாப்பிள்ளை, போவோம். காட்டு பங்களுக்கு நான் உங்களுக்கு வழிகாட்டுறேன், வாங்க. அதை ஒரு காண்டாமிருகம் சொல்லுங்க. மாப்பிள்ளை
இருந்தாலும் பரவாயில்லடா, என்ன காப்பாத்திருங்கடா. நான் இருக்கேன், என்ன முதல்ல காப்பாத்திருங்கடா. வா உனக்கு பேய் கழி விடும் வா. வாங்கடா உள்ள போலாம். நீ முதல்ல போடா. நான் தான் பலியாடா. உன்னை பேய் சாப்பிட்றதுக்குள்ளே நாங்கள் தப்பிச்சுக்கலாம்ல. என்னடா நம்ம கூட வந்து விட்டு போக கூடாதுடா. வாங்க அவனை போய் காப்பாற்றலாம். லே மாறி நீ எங்க போ. சரி நீ இங்க போ. பொட்டுக்கல்ல நீ எங்க போய் தேடு. அப்ப நீங்க போற? நான் என்ன பாத்துக்கறேன்டா. ஏய் நீ போய் தேடு. சரி வாங்க எல்லாரும் சேருங்க. பொண்ணு ஏய் பொணந்தனி. லே பொணந்தனி. ஏய் ஏய் பேய் பொங்கல்னு சொன்னாங்க, அழகழகா படங்க வரணும். பேய்க்கு படம்னா பிடிக்குமோ? லே பொணதினி, லே பொணதினி, லே பொணதினி. பொணந்தினி பொணந்தினி லே பொணந்தினி சார் என் ஃப்ரெண்டு பொணந்தினியை பார்த்தீங்களா? மூஞ்சி என்ன ரொம்ப அடி வாங்கியிருக்கு. அவனும் உங்களை அவனுக்கு தான் இருப்பான். ஏ மாப்பிள்ள காப்பாத்திவிடா, ரொம்ப பயமாடிடா. ஏ வாயே கடைசி வாடா. ஏ மாப்பிள்ள வாடா, ரொம்ப பயமா இருக்குடா. டே வாடா, ஏ பொட்டிக்கடல வாடா. பாத்தியா பொண்ணு கத்துறோம்டா. உனக்கு அடிச்சடா. எனக்கு அடிச்சுடா. நான் பார்த்தேன்டா. பொணதினி பேய்ட்டு மாட்டி போனோடா. பொணந்தினி எங்கடா இருக்க? எங்க பாருடா. மாப்பிள்ள வாடா, காப்பாத்துறா. பேய்கிட்ட இருந்து எப்படியாவது என்னை காப்பாத்துறா. நீ வாடா மாப்பிள்ள. டே வாடா, எப்படியாவது என்னை கூட்டு போடா. பேய்கிட்ட இருந்து காப்பாத்தி வாடா. டே மாப்பிள்ள வாடா மாப்பிள்ள அப்படி நைஸா வா மாப்பிள்ள. மாப்பிள்ள மாப்பிள்ள அவனும் பாம்பு போட்டான்டா. பேர் ஸ்மெல் வருதுடா. பேய்க்கு வெளியே இருக்கும். பேய்க்குலாம் பெரியவுமாடா. அதை விடுறா, ஃபர்ஸ்ட் இவனை காப்பாத்தன்றா. மாப்பிள்ள வாடா மாப்பிள்ள, இங்க வந்துடா. டேய் மாப்பிள்ள இங்க வாடா மாப்பிள்ள. நானாடா வர மணிக்கே சொல்றேன். சைல பாரு மாப்பிள்ள, தொங்கிட்டு இருக்கு மாப்பிள்ள. எப்படியாவது காப்பாத்தி மாப்பிள்ள. சைடுலையா?
ஆமாடா அப்பா பேய் தொங்கிட்டு இருக்குடா. அதான்டா காரணம். லே மாறி லே பொட்டுக்கல, நீங்க அந்த வழியா போய் பேய டைவர்ட் பண்ணுங்க. நானும் இவனும் போய் இட்டு போய் போன தண்ணியை கூட்டு வந்துடுவோம். சரிடா மாப்பிள்ள, நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். நீங்கள் இதே இடத்துக்கு வந்துருக்கோம் மாப்பிள்ள. எப்படியோ மாப்பிளைய காப்பாத்தியாச்சு. வாங்கடா அப்படியே தப்பிச்சு போயிடலாம். ஒன்றாமோ காலம் பிழையை அறுக்க இருள் வேதம் ஓது, இருள் வேதம் ஓத காற்றில் ஞானம் கூறு, காற்றில் ஞானம் கூற இலைகள் பிரശ്നം கூறு, இலைகள் பிரശ്നം கூற புவியின் உஷ்ணம் ஏறும். நீ சொல்லிட்டு பேய் நம்ம பாராட்ட கூடாது போலேடா. தாத்தா உங்க பேசுறதுலாம் சொன்னாரு. இந்த ஊருக்குள்ள கூட நம்ம கரெக்டா பேசுவாங்க. இனிமேல் நம்மள யாரா காப்பாத்த போறா? நம்ம கதை அவ்வளவுதான் முடிஞ்சு. நம்மளை காப்பாத்த ஒருத்தர் இருக்காரா? என்கிட்ட இருந்தவனை யாராலையும் காப்பாற்ற முடியாது. எனக்கும் தான்டா. எனக்கும் தான்டா. எனக்கும் தான்டா. எனக்கும் தான்டா. காட்டு பங்களா தான்றா. ஆமாடா. கதை முடிஞ்சிருச்சாடா?